பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறேன். இந்த கடைசி காலத்திலே அறிஞர்களே, கடவுள் பயம் மனுஷனுக்கு இல்லை. மனுஷனுக்கு என்ன இல்லை? தெய்வ பயம். ஏன் கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள், மனுஷனா மதிக்காம போனதுக்கு என்ன காரணம்? தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயம் மனுஷனுக்குள்ள குறைய குறைய மனிதர்கள் எப்படி மாறுறாங்களா? அறிவில்லாத மிருகத்தை போல் மாறுகிறார்கள். மிருகத்தை போல மாறுறான்னா, மிருகம் தனக்கு என்ன தேவையோ அதுக்காக யாரை பற்றியும் அங்கே இரக்கம், பாசம், தயவு, கருணை எதுவுமே இருக்காது. அதுதான் மிருகம். மனுஷன் மிருகம் ஒன்று படைத்தவராக மாறிக்கொண்டிருக்கிறார். ஒரே ஒன்று, அவன் இதயத்தை விட்டு தெய்வ பயம் போகுது. கடவுள் பயம் எப்போ மனுஷன் விட்டு போகுதோ, இவர்கள் நேர்மை இருக்கா பாருங்க. எங்கே பார்த்தாலும் சுயநலம் இருக்கும், தற்பெருமை இருக்கும், தான் ஒருத்தன் தான் வளரணும்னு இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ரீசன், கடவுள் பயம் மனுஷனுக்குள்ளே இல்லை. தெய்வ பயம் எங்கே இருக்கோ அங்கே தாழ்மை இருக்கும், சகிப்புத்தன்மை இருக்கும், விட்டு கொடுத்தல் இருக்கும், அங்கே புரிதல் இருக்கும். குடும்பத்தில் கூட பாருங்கள், தாயோ தகப்பனை பிள்ளைகளை இப்போ மதிக்கிறது இல்லை. அங்கே சில பெற்றோர்கள் பிள்ளையை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கிறாங்க. ஏனென்றால் அந்த உறவுகளிலே ஏன் அங்கே விரிசல், உறவுகளிலே ஏன் அந்த உறவுக்குரிய அர்த்தம் இல்லாமல் போகிறது? ஒன்றே ஒன்று, கடவுளுக்கு பயப்படுற பயம் இல்லை. ஏன்னா மனுஷன் செய்ய தீமைக்கு தக்க தண்டனை உடனே கிடைக்காதனால மனுஷனுடைய இதயம் துணிகரம் கொண்டிருக்கிறது. பிரசங்கில வாசிக்கிறோம், மனுஷன் செய்யும் தப்பிதத்துக்குரிய தண்டனை வராத உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கடவுளாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சி அவன் இஷ்டத்துக்கு வாழ ஆரம்பிக்கிறான். மக்களே, உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க, ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவான், அரசன் அன்றே கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளும். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தராது. மனம் திரும்பணும், யோகியமாக இருக்கணும், புரிதலோடு வாழணும், அதுக்கு ஒரு வாய்ப்பு தராரு. கடவுள் இரக்கம் உள்ளவர், அன்பு உள்ளவர். உடனே அழிச்சிட மாட்டார், உடனே தண்டிக்க மாட்டார், கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்பார். உங்களுக்கு இப்போ வாய்ப்பு கொடுக்குற காலத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் கடவுளுடைய பயத்தை நீங்கள் பெற்றிருந்தீங்கன்னா துணிகரத்தை தவிர்ப்பீங்க. இரக்கம் உள்ள ஒரு இதயமாக மாறும், அன்புள்ள இதயமாக மாறும், கரிசனை உள்ள இதயமாக மாறும், பாசம் உள்ள இதயமாக மாறும். கடவுள் பயம் இல்லைன்னா நீங்கள் துணிகரம் உள்ளவர்களாக, சோம்பேறிதனம் உள்ளவர்களாக, கீழ்ப்படியாதவர்களாக, முரட்டாட்டு உள்ளவர்களாக மாறுவீங்க. இந்த கடவுள் பயத்தை உங்கள் இதயத்தில் தேடுங்க. சின்ன வயசில் நமக்கு அப்பா அம்மா எப்படி சோறு விட்டுவாங்க, சரியாக சாப்பிட்றான்னா ரெண்டு சொல்லுவாங்க. ஒன்று, உன்னை பூச்சாண்டி கடை குத்துறன்னுவாங்க. எதனா தப்பு பண்ணிட்டா சாமி கண்ணை குத்தும். அப்படி தான் வளர்த்தாங்க, சாமி கண்ணை குத்தும், பொய் சொல்லக்கூடாது. ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வ பயம் இல்லை. ஏனென்றால் பெற்றோருக்கே அது இல்லை. அவர்கள் கடவுளுக்கு பயந்து அஞ்சி தன் செய்ய தப்புகளை உடனே அறிக்கைட்டு அவர்கள் அதற்குரிய பிரயாசத்தை தேடினாங்கன்னா பிள்ளைகளுக்கு அந்த பயம் இருக்கும். கிறிஸ்தவர்கள் கூட கடவுள் பயம் இல்லை. இப்போ ஆலயத்துக்கு போகிறார்கள், வசனத்தை கேட்கிறார்கள், இறை பயம் இல்லை. பைபிளில் படிச்சுன்னா பயம் 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 போட்டு கடவுளுக்கு பயப்படுற பயம் அது அவன் வாழ்க்கையை ஆசிரியத்துக்கொள்ளும். இங்கே மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம், என் நாமத்துக்கு பயந்த உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அது என்ன அர்த்தம்? கடவுளுடைய கருணையும் வல்லமையும் ஆசுக்கு மேலே உதிக்கும். உங்கள் வாழ்வில் இருக்கிற தரித்திரம், ஏழ்மை, சாபம், கடன் எல்லாம் விலகும். அது செட்டின் கீழே ஆரோக்கியம் உண்டு. அப்புறம் கொடுத்த கன்றுகள் போல ஒரு வளர்ச்சி, அங்கே ஆரோக்கிய ஹீலிங், நோய் இல்லாத, வியாதி இல்லாத, சாபம் இல்லாத, அங்கே ஒரு நிறைவான வாழ்வு அவருக்கு பயந்தவருக்கு தேவன் தருகிறார். அது மாத்திரம் இல்லை, கொடுத்த கன்றுகளை போன்ற வளர்ச்சி. இந்த பூமியில நாம் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைக்கும் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் அவர் காரணம் என்பதை தன் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். மக்களை, இந்த வசனம் உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நிறைவேறும். நம்ம வாழ்க்கையில் சாபங்களை மாற்றும். ஒன்றே ஒன்று, கடவுளுக்கு பயப்படுற பயம் இதயத்தை எப்போது இருக்கணுமா? இந்த தெய்வத்துக்கு யார் பயப்படுறாங்களோ அவங்க தீமைட்டு விலகுவாங்க, பொல்லாப்பழ விலகுவாங்க. அவர்கள் மனிதனுக்கு எந்த வகையிலும் இன்னொரு மனிதனுக்கு தீமையாக இருக்க மாட்டாங்க. நீ ஒரு மனுஷனாக இருந்தால் இன்னொரு மனுஷனுக்கு நீ கேடு செய்ய மாட்டேன், இன்னொரு மனுஷனுடைய வளர்ச்சியை கெடுக்க மாட்டேன், இன்னொரு மனுஷனுக்கு நீ இடலா இருக்க மாட்டேன். ஏனென்றால் உனக்கு இறைவனை குறித்த ஒரு பயமும் அச்சம் இருக்கிறது. கடவுளுடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷனை திட்டுவதற்கோ, குறை பேசுவதற்கோ, அவனுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக நிற்பதற்கோ உன் வாயை நீ துணிகரமாக திறப்பதில்லை. அதனால தான் என் நாமத்துக்கு பயந்த உங்கள் மேலே நீதியின் சூரியன் உதிக்கும். தேவ மக்களை, கடவுளுக்கு பயப்படுங்க. நீதியின் சூரியன் இயேசு உதிப்பார். அவர் செட்டையின் கீழே, அவர் நிழலின் கீழே ஆரோக்கியம் உண்டு, விடுதலை உண்டு, ஜெயம் உண்டு. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் வளர்வீர்கள், ஆசமாயிருப்பீர்கள். காட் பிளஸ். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.